ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. நம்ம சேனலில் ஸ்வீட் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் இன்றைக்கி எல்லாரும் பிகினர்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சிம்பிளான, அதே நேரத்தில் ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட், அதாவது அல்வா தான் செய்ய போகிறோம். கராச்சி பாம்பே அல்வா அல்லது கராச்சி அல்வான்னு சொல்லலாம். சில நம்ம ஏரியாவில் கோயில் திருவிழாக்கெல்லாம் போகும்போது நல்ல கலராக ஒரு அல்வாலாம் கவுத்தி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த அல்வா தான் நம்ம செய்ய போகிறோம். நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரம் ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய இந்த ஒரு ரெசிபி. குறைஞ்ச குவான்டிட்டியில் நிறைய கிடைக்கும். வாங்க அந்த அருமையான அல்வாவை இன்றைக்கி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்லாம் வேணும்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 300 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ட்டு எனக்கு 2 டம்ளர் வந்துச்சு. நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் தண்ணி கலக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி 300 கிராம் மாவுக்கு நான் 750 கிராம், அதாவது 3/4 கிலோ சீனி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 100 கிராம் முந்திரி பருப்பு. நட்ஸை பற்றி நீங்கள் எவ்வளோ நாளும் போடலாம், அதனால் இவ்வளோதான் கிடையாது. அதே நேரம் பாதாம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 ஏலக்காயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பொடி பண்ணுறதுனால திப்பியாக இருக்காது, அதுக்காக தான். அதே நேரம் இப்போ ஒரு ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 100 கிராம் 100 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கலர் ரெட் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர்னாலும் எடுத்துக்கலாம். அதுபோக நம்ம கடைசியாக நம்ம வீட்லேயே செஞ்ச நெய் ஒரு 100 கிராம் வரைக்கும் தேவைப்படும். இப்போ ஓகே, இப்போ நம்ம அந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த டம்ளரில் அந்த மாவை அளந்தோமோ அந்த டம்ளருக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 1.5 பங்கு. நான் 2 கப் 2 டம்ளர் மாவு இருந்துச்சு. அதனால் 1.5 பங்கு கணக்குக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்பலாம் கட்டியெல்லாம் படாது. நல்லா கரைச்சி விட்டு நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா அழகாக கட்டி இல்லாமல் வந்துடும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்வீட் ட்ரே இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிளேட் அந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அல்வா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம அந்த பருப்பு வகைகளை வறுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கலாம். நம்ம இது போக நான் முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன இது பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம், இல்லை இந்த பூசணி விதை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நட்ஸ் எவ்வளோ நாள் போடலாம். ஓகே, இந்த பருப்பு வகைகளெல்லாம் இந்த நெய்யில் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செவந்தெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா 1 நிமிஷம் சூடு பண்ணாலே போதும். இப்போ அதே கடாயில் நான் அந்த எடுத்து வச்ச 750 கிராம் 3/4 கிலோ சீனியை சேர்த்துக்கிறேன். கூடையே 1.5 மடங்கு தண்ணி. எந்த டம்ளர்ட்டு எந்த பாத்திரத்துக்கு அந்த சீனியை அளந்தோமோ 1 பங்குக்கு 1 பங்கு சீனிக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்த்துட்டு அது கரைஞ்சா போதும். சீனி கரைஞ்சா போதும், கொதிக்கக்கூடாது. கொதிச்சிருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை ஊற்றுனோம்னா உடனே கட்டிக்கிட்டே ஆயிரும். அதனால தான் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணணும். சீனி நல்லா கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்ச அந்த 100 மில்லி ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலை இதில் கலந்துக்கலாம். கலந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ கலர் சேர்த்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட் ஆரஞ்சு கலர் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எல்லோ சேர்த்துக்கலாம், இல்லை க்ரீன் சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன். கலர் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலர் பொடி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது கலர் பொடி நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச அந்த சோள மாவு கார்ன்ஃப்ளவரை நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போது அடுப்பை நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். மீடியமில் இருக்குது. சீனி கரைஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிட்டோம், கலர் பொடியும் போட்டுட்டோம், கரைச்ச மாவும் ஊற்றிட்டு இப்போ நம்ம கையெடுக்காமல் கிளற ஆரம்பிங்க. கீழே உடனே கட்டிப்பட்டு வந்துட்டே இருக்கும். கீழே செட்டில் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது உடனே கட்டும். அடுத்த 2-3 நிமிஷத்துலேயே அது உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். 3 நிமிஷத்துலேயே. ஆனால் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வெளியே நிற்கு. இப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம கிண்ட அதாவது இதை நம்ம கலந்து விட அந்த எண்ணெய் திரும்ப அந்த மாவு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். எண்ணெய் காலி ஆயிரும். அந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த டைம்ல நம்ம இந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல ஏலக்காய், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நிமிஷமா நான் இதை கலந்து விட்டுட்டே இருக்கேன்.
இந்த பொடியும் சேர்த்து கலந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், முதல்ல இருந்த ஆயில் இப்போ இல்லை, எல்லாமே அப்சார்ப் பண்ணிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லின்னு வைங்களேன். நம்ம இதில் ஒரு 100லேருந்து 150 வரைக்கும் நம்ம நெய் கலந்துக்கலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. இப்போவே உங்களுக்கு வந்து கடாயில் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு. இப்போது நல்லா கெட்டிப்பட்டும் வந்திருக்கு. இப்போ திரும்பவும் ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றி நம்ம திரும்பவும் கிளறி விடலாம். நல்லா கலந்து விடுங்க, பொறுமையாக கலந்து விடுங்க, மீடியம்லேயே இருக்கட்டும் தீ. இப்போது நல்லா வர வர அப்படி கெட்டிப்பட்டுட்டே வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நான் இருக்கிற நெய்யும் ஏற்கனவே ஊற்றிட்டேன். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச நட்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டாலே போதும். நம்மளுக்கு கிட்டத்தட்ட அல்வா ரெடி. நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு. அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்டிக்கில் கூட ஒட்டலை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க. இப்போது இந்த சூட்டோட நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கோம்ல ஒரு ட்ரே, அந்த ட்ரேயில் நம்ம இதை ஊற்றிடலாம். அந்த ட்ரே பிடிக்கிற அளவுக்கு நான் இதில் ஊற்றிருக்கேன். பேலன்ஸ் வந்து இன்னொரு பிளேட்டில் நான் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த ட்ரேயில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஊற்றி விட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. ஒன்று போல் பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக முடியும். மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த 300 கிராம் மாவுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 கிலோ அல்வா வந்திருக்குங்க. அப்படின்னா அதோட குவான்டிட்டியை பாருங்களேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஆறி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் க்யூப்பாக வந்து சதுரமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். குறுக்கு நெடுக்குமா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் கிடச்சிரும். சூப்பரான ஒரு கராச்சி அல்வான்னு சொல்லக்கூடிய பாம்பே அல்வா நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இதை வந்து எல்லோ கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும், க்ரீன் கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும். கலரை பற்றி நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நட்ஸ் நீங்கள் எவ்வளோ நேரம் சேர்த்துக்கலாம். அவ்வளவு நட்ஸ் எவ்வளோ சேர்த்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி மேக்ஸிமம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு 2-3 நாளைக்கு நம்ம அந்த வாடை இல்லாத அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த அளவுகளில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்மளும் இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சுட்டோமேன்ட்டு நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா எந்த கடையில் வாங்கினது அப்படின்னு கேட்குற அளவுக்கு அதோட டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.